ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அப்துல். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுது. ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் போஸ்ட்போண்ட் ஆகுது. ஓகே, சிஹெச்எஸ்எல் கூட போஸ்ட்போண்ட் ஆகுது. நான் அதை பற்றி இங்கே விரிவாக பேச வரல. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமும் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹெவியாக இருக்குது. நவம்பர் ஆர் டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சர்ச் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க, பட் நிறைய ஹிந்தி சேனல் தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நிறைய அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஓகே, நம்ம கிளாஸ் நடத்துகிற வேலையை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அப்டேட் வந்து பெருசாக கவர் பண்ணல. ஓகே ஃபைன். எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் வந்துட்டு உங்களுக்கு 100 மார்க்ஸ் ஸ்கோர்லேருந்து வருது. கரெக்டுங்களா? கோர் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு 20 லெக்சர்ஸ் பக்கமாக லைவ் செஷன் நடத்திருக்கோம். அதுக்கான லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து லெக்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிப்பாங்க. அண்ட் நான் டெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஜென்ரல் ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் வந்து வருது. ஓகே, இது போக ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 50 மார்க்ஸ் பக்கமாக வருது. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த ஜென்ரல் ரீசனிங் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கீங்கன்னா மென்டல் எபிலிட்டி போர்ஷன் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து டைரக்ஷன், அப்புறம் பிளட் ரிலேஷன், சிலாகிசம், அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த 4 போர்ஷன், இந்த 4 டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே டெஃபினட்டாக இந்த 50 கொஸ்டின்ல வந்து அரௌண்ட் ஒரு 7 to 8 or 9 சம்டைம்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கூட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த டைரக்ஷன்ல இருந்து நான் பார்க்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 கொஸ்டின்ஸாவது வந்துருது. சிலாகிசம்ல இருந்து 2 கொஸ்டின் பக்கமா எதிர்பார்க்க முடியுது. பிளட் ரிலேஷன்லயுமே வந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்க முடியுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 10 கொஸ்டின்ஸ் பக்கமா வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இது போக நம்ம சேனல்ல அனலாகி, இந்த அனலாகின்னு சொல்லுவாங்க. அனலாகி நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அனலாகி வந்து பாத்தீங்கன்னா சந்துரு மேக்ஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். அதோட நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இன்னும் சால்வ் பண்ண போறோம். ஒரு 4 to 5 லெக்சர்ஸ் பக்கமா நடத்திருப்பேன். நிறைய கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து என்ன செய்ய போறோம், நம்ம ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி சேனல்ல இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன். இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸஸ் வரப்போகுது. அது பற்றின அப்டேட் நான் அந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சிலாகிசம், அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புக்ஸ் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புக்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த டைரக்ஷன் டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சதீஷ் சாருடைய லெக்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்து நடத்த போகிற நம்ம யூடியூப் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம அதிகமாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இந்த கிளாஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியனா. அது பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து எப்படி எடுக்கிறது வந்து எடுத்து போகலாம். நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து குவிஸ் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்ஷன் பேஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சதீஷ் சார் லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா நம்ம சேனல்ல வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிங்க. அந்த டெஸ்டுடைய வீடியோ சொல்யூஷனா நம்ம சேனல் நம்ம என்ன செய்யலாம், வீடியோவா போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க எந்த மாதிரி பண்ணலான்ட்டு. உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம குவிஸ் லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துடலாம். ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ சொல்யூஷன் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதனுடைய டெஸ்ட் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது என்ன, டைரக்ஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சதீஷ் சாரோட லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ஃபுல்லா நோட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து எஸ்எஸ்சி ஜேஇல அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா சார் வந்துட்டு கலெக்டிவா எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க, எல்லா எக்ஸாம்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க, காமனா கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்யறோம், இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து நடத்த போறோம். ஓகேங்களா, ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸஸை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். எனக்கு இந்த 2 ஐடியா தான் தோணுது. ஒன்று என்ன பண்ணலாம்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின், ஒரு வீடியோக்கு 10 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்ஷன் சாரோட லெக்சர்ஸை பாருங்க, பார்த்துட்டு அப்படியே இங்க வாங்க. இந்த 10 கொஸ்டின் இருக்கா, ஒரு வீடியோவையும் பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். டெஸ்ட்னா கூட எனக்கு கொஞ்சம் அதுலயுமே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். ஓகே, இதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸி தான், நான் டைரக்டாவே கொஸ்டின்ஸ் போட்டு சால்வ் பண்ணலாம்.
ஓகே, ஒரு வீடியோக்கு 10 கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது 10 கொஸ்டின்ஸாக இருக்குமா இது 20 கொஸ்டின்ஸா? 20 கொஸ்டின்ஸ்னா லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும். 10 கொஸ்டின்ஸ்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது என்னன்னா டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் டாபிக் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. போஸ்ட்போன் ஆனது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு பிளானே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நம்ம ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ ஜேஇ லெக்சரர் லெவல் எக்ஸாம்ஸ்க்கான பெய்ட் கோர்சஸ் அண்ட் யூடியூப் கிளாஸஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணிட்டே வர்றோம். நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனல் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய 100 ஹார்ஸ்க்கான கிளாஸஸ்க்கான லிங்க்ஸுமே இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.